கடந்த வருடம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமானது ஒரு வருடம் ஒரு ரோல் ஓவர் ஒன்றை செய்திருந்தார்கள். அதாவது அந்த 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 ஐநா மனித உரிமை பேரவையிலே வரும் அந்த பிரேரணையை இன்னொரு வருடத்துக்கு அதை நீடித்திருந்தார்கள், தேர்தல் காலங்கள் என்ற பல காரணங்களை சொல்லி. ஆனால் உலகத்திலே இன்று பல மனித உரிமை மீறல் சம்பந்தமான புதிய விடயங்கள், காசா விடயமாக இருக்கட்டும், யுக்ரைன் விஷயமாக இருந்தது, இவ்வாறான விடயங்கள் இருந்தாலும் இலங்கையிலே தமிழினத்துக்கு எதிராக நடந்த விடயங்களை சர்வதேச சமூகம் மறக்கக்கூடாது. இதை தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமை பேரவையிலே அவங்களுடைய அஜெண்டாவிலே நிகழ்ச்சிகளிலே வைத்திருக்க வேண்டும். அதுக்காக அமெரிக்காவினுடைய பூர்ணமான ஒத்துழைப்பை அமெரிக்கா தர வேண்டும் என்றதையும் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். அதே போல தான் இந்த கடந்த காலத்தில் இந்த சாட்சியங்கள் சேகரிப்பு செய்யப்பட்டது. இந்த சேகரிக்கப்பட்ட சாட்சியங்களை வைத்து தகுந்த நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கிறது, அதாவது இந்த ஐநா மனித உரிமை பேரவை ஊடாக எடுக்கிற விடயத்திலே அமெரிக்காவுடைய பூர்ணமான ஆதரவு இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தினோம். அதே போல தான் வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையான திட்டங்களையும் அமெரிக்க அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய சில உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். மிக முக்கியமாக இவ்வாறான சந்திப்புகள் நாங்கள் மேற்கொள்வது வழமை. அந்த வகையிலே புதிதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இன்று இந்த சந்திப்பு நடந்தது. உண்மையிலே இந்த சந்திப்பிலே எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான சந்திப்புகளில் எங்களுடைய கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள், முக்கியமான உறுப்பினர்கள், எங்களுடைய தலைவர்கள் முனைத்து கொண்டு இந்த சந்திப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றது பாராளுமன்ற உறுப்பினருடைய சில பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்தாகவும் இருந்தது. சந்திப்பு 4 மணி அளவிலே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. 4 மணி அளவிலே ஆரம்பித்து ஒரு 5 மணி அளவிலே 5:10 அளவிலே முடிவடைந்தது.